தலைப்பு உறவுகள். ரேவதியும் தமிழரசியும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தமிழரசி ரேவதியிடம் ஏதோ சொல்லி கொண்டிருக்க அவளுக்கு அதில் கவனமே இல்லை. ரேவதி, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு என்று தோளை தட்டினார். ஐயோ சாரி, என்ன சொன்ன என்றால் தெளிந்து. என்னாச்சு, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், முகத்தில் ஒரு வாட்டம் தெரியுது, வேலையிலே கவனம் இல்லை, என்னாச்சு என்றாள் தமிழரசி. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான். என்னன்னு சொல்லு என்றாள் தமிழரசி. பெருசாக ஒன்றும் இல்லை, நானும் தினமும் வேலைக்கு வரேன், வீட்டு வேலையும் செய்கிறேன், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன். எவ்வளோதான் செஞ்சாலும் என் மாமியார் இதை பண்ணலை அதை பண்ணலை, நான் இத்தனைனா எப்படி வச்சுருந்தேன், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் வீட்டுக்காரர் அதுக்கு மேலே சொல்லவே வேணாம், அப்படியே அம்மாவுக்கு ஜாலரா போடுவார் எனும்போதே லேசான புன்சிரிப்புடன், உன்னை இதை சொல்கிறக்காவது ஆள் இருக்கு, எனக்கு அப்படி யார் இருக்கா திட்டவும் அனுசரிக்கவும் என்றதும் ரேவதிக்கு ஒரு கணம் மூச்சே நின்றது போல் ஆனது. அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, தமிழரசிக்கு உறவு என்று சொல்லிக்கல்ல மாமா மட்டுமே என்பது. அந்த நொடியே ரேவதி புலம்புல நிறுத்திட்டு தமிழரசிக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து விட்டாள். படைப்பு நித்யா, அந்தியூர்.